அன்புக்கினிய சொந்தங்களே, MSS ஆஸ்ட்ரோ அகாடமி சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். சிவபோகசாரத்துல ஒரு பாடல் வரி வரும். அரியற்கு அரிய முன்னால் அடிமுடியும் காணா, அரியற்கு முன்னால் அடிமுடியும் காணா, பெரியவனே வந்து பிறந்து துரியம் பெருக்கினான் ஞான பிரகாசனாகி என்ற ஒரு பாடல். இந்த பாடல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சுவாமி இறைவன் சிவபெருமானை பொறுத்தவரையிலும் கருணைக்கடல். ஆனால் அவன் நம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி என்பார். அவன் நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவன். அவனை இன்ன தன்மையன் இன்ன என்று அறிவொண்ணாத பெருமான், பிரமன் மாலறியாத பெருமையின் தர்மமாகிய தத்துவன் என்கிறான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி நமக்கு குருவாய் வந்து மானிட உருவம் தாங்கி நம்மை பிறவி பெருங்கடலில் இருந்து மீட்டு எடுப்பதற்காக கருணை கொண்டு சாமி இறங்கி வராராம். திருமாலுக்கும் பிரம்மனுக்குமே காட்சி கொடுக்காத சாமி இந்த மனித அற்ப பதராகிய நமக்காக சாமி இறங்கி வருகிறார். அதான் அவனுடைய கருணைங்க. இறைவனுடைய கருணை பெருங்கருணை. நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று பிட்டு திருவிழா மதுரை எம்பதியில இந்த உதிர்ந்த பிட்டை படைத்த வந்திப்பாட்டிக்காக மண் சுமந்த மேனி. சுவாமி இவ்வளவு பெரியவன், அவனுடைய கருணை எவ்வளவு எளியது. அவன் எவ்வளவு இறங்கி வரான் பார்த்தீங்களா, அடியாருக்கு எளியவனாம். அப்படிப்பட்ட பெருமான் நம்மை சோதிக்கிறான் என்றால் ஒன்ன புரிஞ்சுக்குங்க. நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா அவன் சோதிக்கலைங்க, நம்மை பக்குவப்படுத்துகிறான். நம்ம இந்த ஆன்மாவை இந்த நிலையில் இருந்து பக்குவப்படும். நல்ல சொல்லுவீங்க, நல்லவங்களுக்கு தான் சோதனையா வருது, நான் நல்லதே செய்கிறேன், நான் எந்த பாவம் செய்யல, நான் நல்லவனாக இருப்பதால் தான் இறைவன் என்னை பக்குவப்படுத்துகிறான். உன் ஆன்மா நல்ல விஷயங்களில் ஈர்ப்பு வர 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 உன்னை பக்குவப்படுத்தி உன்னுடைய பிறவியை மேம்படுத்தி உன்னை நம்ம உயர் பிறவிக்கு கொண்டு போக நினைக்கிறான். பிறவி இல்லாத நிலைங்கிறது வேறு, அந்த நிலைக்கு கொண்டு போவோம் ஒரு நாள். ஆனால் நம்மை இந்த நிலையில் இருந்து இன்னும் 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 மேல்நிலைக்கு கொண்டு போக நினைக்கிறான். அது நமக்கு புரியுறது இல்லை. அதுக்குத்தான் நமக்கு ஒரு கஷ்டமே வருது. ஒவ்வொரு கஷ்டத்திலும் நாம் படிக்கின்றோம் பாடங்களை. நம்முடைய ஆன்மா உயர்நிலைக்கு போவதற்கு இப்போ படிச்சாதான் நம்ம உயர் பதவிக்கு போக முடியும். அதை மட்டும் ஏத்துக்கிறீங்க, கஷ்டப்பட்டு படிச்சு உயர் பதவிக்கு போறீங்க. நம்முடைய பிறவி நிலையை உயர்த்துவதற்குத்தான் நமக்கு கஷ்டமோ தவிர நம்மை தண்டிப்பதற்கல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.